நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரரே, கல்லெடுதிடல் முத்துப்பட்டணம் மற்றும் கல்லெடுதிடல் கிளை கிராமம், முத்துப்பட்டணம் கிளை கிராமம், கீழ உச்சாணி பங்கு மற்றும் இந்த சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுடைய கருத்துக்கள் ஈடேற்றம் பெற நாம் வேண்டுவதையும் விரும்புவதையும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையால் அனைத்து நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தாய் தமது மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நாம் இன்று எந்த நோக்கத்திற்காக இந்த அன்னை ஆரோக்கிய தாயிடம் நடைபயணமாக தவக்காலத்தினுடைய இந்த 4வது வாரத்தில் தேடி வந்திருக்கிறோமோ, நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய கண்ணீர் கவலைகள் அனைத்தும் அன்னையினுடைய பரிந்துரையால் அனைத்து நலன்களையும் நாம் நிறைவாக பெற இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியாக ஆனந்தூர் எட்வர்ட் ராணி இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆனந்தூர் அருளாந்து அலெக்ஸ் இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாய ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் தவ முயற்சிகளில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறோம். இவ்வாறு பாஸ்கா நிகழ்ச்சிகளில் கருத்தோடு பங்கேற்று அவற்றின் பயனை நிறைவாக நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக.
ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது சின்னமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேளிக்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் என தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 51. கடவுளை உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மனமிறங்கும் என்று சொல்லி தொடர்ந்து தியானித்து பாடுவோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்னை மனமிறங்கும். பாடுவோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்னை மனமிறங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்மேல் மனம் இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்னில் மனமிறங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்னில் மனமிறங்கும். கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உமது அருளாவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயோ. உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயோ. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்மேல் மனமிறங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப என்னில் மனமிறங்கும். மனம் திரும்பி நம்பிடுங்கள் நம்பிடுங்கள். மனம் திரும்பி நம்பிடுங்கள் நம்பிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள் நம்பிடுங்கள். வார்த்தையான ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆசி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 9 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் உன்னான வாழ்வை உடம்பிட்டு வைத்தோம் மனம் நீண்டு வைத்தோம். பொன்னான வாழ்வை உடம்பிட்டு வைத்தோம் மனம் நீண்டு வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே. உம் அருளோடு அழைப்பாய் பாவலனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனியோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதரிகளே, சகோதரரே, உங்களுடையதும் எங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் வைத்துக் கொள்வதாக. அன்பே உருவான இறைவா, உமது அருளால் தான் நாங்கள் தூய்மை பெற்ற உணர்வுகளுடன் திருப்பணியை ஒப்பு கொடுக்க வந்துள்ளோம். இதை நாங்கள் தகுந்த முறையில் ஒப்பு கொடுப்பதால் உமக்கேற்ற வழிபாடை நாங்கள் அனைவரும் செலுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்
அவருக்கு நன்றி கூறுவோம். அது அருளியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உறுத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்
இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் நாங்கள் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, தவ காலத்திலே ஒரு புதிய முயற்சியாக நடைபயண திரையாத்திரையை மேற்கொண்டு ராதானூர் உமது அன்னையினுடைய இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டை வழிநடத்திய அருட்சகோதரர் அகஸ்டினருடைய குழுவினருக்கும் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அனைவருக்கும் உமது அருள் ஆசிகளை பொழிந்தரலும். தூயகத்திலிருந்து எங்களுக்கு உதவி அனுப்பியறலும். எங்களுடைய நினைத்த காரியம் அனைத்தையும் அனுகூலமாக செய்திரலும். எந்த காரியத்தை, எந்த தேவையை நாங்கள் முன்னிறுத்தி இந்த நடை பயணத்தை மேற்கொண்டு இங்கு வந்து நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். விண்ணக தந்தையே, எங்களுக்கு நிறைவான ஆசிகளை நீர் பொழிந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதுமே விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ அன்பின்றி அமைதியின்றி ஆறுதலின்றி ஆரோக்கிய அன்னையை நாடி ஓடி தேடி வந்துள்ள எங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த உலகம் தர முடியாத உமது ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறினுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். இப்பொழுது வழங்கப்பட இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மத சகோதர சகோதரிகள் ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள், தயவு செய்து நீங்கள் இதை பெற முன் வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வாடி வந்த என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு.
வாழும் பொழுதும் என்னையே தாவி அழைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார். நானும் பொழுதும் என்னையே தாவி அழைத்திட்டார். அன்பே அவர் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, இருளே போக்கும் மொழியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. எழுந்துட்டார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. எழுந்துட்டார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இதயம் பகிர்ந்து பாடும். என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசுவுக்கு புகழ். எல்லாம் நன்றாக இருந்தது, எல்லாம் நிறைவேற இருக்கிறது. இந்த திருப்பலி நிகழ்விற்கு பிறகு அனைவருக்கும் மதிய உணவானது, சுவையான அருமையான உணவானது தயார் நிலையில் இருக்கிறது. நிறைய தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் இருந்து சாப்பிட்டுவிட்டு இங்கிருந்து நாம் அவரவர் ஊர்களுக்கு செல்வோம். சில வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிடும்போது என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்வோம். மற்றபடி பேருந்தில் செல்வதற்கு தயாராக இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் செல்லலாம் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில ஆண்டுகளாக இந்த ராதானூர் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு தவக்கால திரியாத்திரை நடைபயண திரியாத்திரையாக முத்துப்பட்டணம் பங்கிலிருந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கடற்கடல் பங்கு மக்களும் சேர்ந்து நம்மோடு வந்திருக்கிறார்கள். எனவே ஆர்வத்தோடு பங்கு கொண்ட நடைபயணம் மேற்கொண்ட பல தேவைகளை ஆண்டவருக்கு முன்பாக முன்னிறுத்தி நடைபயண திரியாத்திரை மேற்கொண்ட இந்த 2 பங்கு இறை சமூகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். கடந்த 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நம் அனைவரையும் இறை பிரசன்னத்தில் வழிநடத்தி சென்ற, நமக்கு இறை செய்தி வழங்கிய அருட்சகோதரர் அகஸ்டின் திரு சபையைச் சேர்ந்த அருட்சகோதரர் அகஸ்டின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் நான் சார்ந்திருக்கிற திரு இருதய சபையில
புரொவின்சியலாக இருந்தவர், மாநில தலைவராக இருந்தவர், பல மக்களை வழிநடத்தியவர், இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமது மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றார். அதற்கு காரணம் அவர்தான். பல மக்களை, உங்களை போன்ற பொது நிலையினரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு மறை மாவட்டம் முழுக்க தமிழகத்தில் சிவகங்கை மறை மாவட்டத்தில் தான் இவ்வளவு நற்செய்தி பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதை உருவாக்கிய பெருமை அருட்சகோதரர் அகஸ்டின் அவர்களையே சேரும். எனவே இந்த நாளில் இங்கே வருகை புரிந்து இறை செய்தி வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திருவாளர் அவருக்கு பொன்னாடை போர்த்த குழுவினரை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல பாடல்களை இசைத்து ஜெப உதவி வழங்கிய வேதியர் லூர்து சாமி அவருக்கும் பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன். நற்செய்தி பணியாளர்கள் 3 இங்கே இருக்கிறார்கள். நாம் வருவதற்கு முன்பாகவே பாடல்கள் பாடி இந்த இடத்தை ஒரு ஜெப வல்லமையுள்ள இடமாக மாற்றிய நற்செய்தி பணியாளர்கள் திருவாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திருவாளர் ஆரோக்கியம் அவர்களுக்கும், திருவாளர் மோட்சம் ஆசிரியர் ஆகிய 3க்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, காலை முத்துப்பட்டணத்தில் நாம் தொடங்கிய அந்த பயணம், காலை முத்துப்பட்டணத்தில் 6 மணிக்கு நாம் கிளம்பிய போது, புறப்பட்ட போது திருவாளர் கார்த்திகை சாமி குடும்பத்தார் நமக்கு பிஸ்கட் வழங்கி உற்சாகத்தோடு நம்மை அனுப்பி வைத்தார்கள். அவருக்கும் கல்லடுதலில் வந்து சூரியன்கோட்டை விளக்கை சேர்ந்த போது கல்லடுதலை சேர்ந்த திருவாளர் மைக்கேல் ஆசிரியர் குடும்பத்தார் போண்டாவும் டீயும், போண்டா டீ வழங்கிய கல்லடுதலை சேர்ந்த திருவாளர் மைக்கேல் ஆசிரியர் குடும்பத்தாருக்கும் ஆனாந்தூர் வந்து சேர்ந்த பொழுது தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நமக்கு வடையும் டீயும் வழங்கிய திருவாளர் ஆரோக்கியம் மற்றும் அவருடைய குழுவினருக்கும், இறுதியாக நாம் ராதானூரை வந்து அடைந்த பொழுது நாம் ரொம்ப சோர்வாக இருந்தோம். எனவே ரொம்ப கூலா நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கிய திருவாளர் அருள்ராஜ் ஆசிரியர் குடும்பத்தாருக்கும், திருவாளர் தனசாமி ஆசிரியர் குடும்பத்தாருக்கும், திருவாளர் ஜேவியர் பிரிட்டோ குடும்பத்தாருக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். இந்த இடம் இதற்கு முன்பாக கடந்த வாரம் எப்படி இருந்தது என்பதை இந்த பக்கம் போனவர்கள் வந்தவர்களுக்கு தெரியும். அருமையாக சுத்தம் செய்து ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது போல இருக்கிறது. அன்னையுடைய கெபி புதுப்பிக்கப்பட்டது போல இருக்கிறது. அருமையான இடத்தை ஏற்பாடு செய்து இன்று இந்த மதிய உணவை நமக்காக தயாரித்து எல்லா ஏற்பாடுகளையும் கீழ உச்சாணி பங்கு பெறு உறுப்பினர்களோடு இணைந்து அருமையாக செய்திருக்கிற திருவாளர் மரியக்கண்ணு, திருமதி சுந்தரம் குடும்பத்தாருக்கு நம் அனைவரின் சார்பாக பலத்த கரங்களை தட்டி, விண்ணதிர கரங்களை தட்டி, நல்லா தட்டும் கரங்களை தட்டி அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கும் கீழ உச்சாணி பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு அனுமதி வழங்கிய கீழ உச்சாணியினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை கிறிஸ்டி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மதிய உணவு அருமையாக சமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாடையெல்லாம் வருது பார்த்தீங்களா? அருமையான உணவை சமைத்த திருமதி மோட்சம் அவருடைய குழுவினருக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒளி அமைத்து கொடுத்து எந்த தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் வழிநடத்தி கொடுத்த திருவாளர் ஜான் ரெஜிஸ் அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கல்லடுதிடல் பங்கிலிருந்து கல்லடுதிடல், திருகள்ளி, சூரியன்கோட்டை, ஆனாந்தூர் இறை மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அவர்களோடு நடைபயணம் மேற்கொண்டு அவர்களை அழைத்து வந்த கல்லடுதிடல்
பங்கு தந்தை அருள் தந்தை பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கும் அவருடைய பங்கு மக்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். என்னோடு இணைந்து முத்துப்பட்டணம் பங்கு இறை மக்கள் பேரவை, இறை மக்கள், பொதுமக்கள், அளவடங்கான் சேத்திடல் கிராம இறை சமூகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நமது அழைப்பை ஏற்று திருவாளர் மரியக்கண் அவர்களுடைய அழைப்பையும் ஏற்று சில பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள், பொதுமக்கள், கீழ உச்சாணி பங்கு அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். யாரையாவது நான் மறந்திருந்தால் என்னுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் அன்போடு இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு: முத்துப்பட்டணம் பங்கு மக்களுக்கு நாளை காலை 6:30 மணிக்கு அளவடங்கானிலும், 8:30 மணிக்கு முத்துப்பட்டணத்திலும், மாலை 7 மணிக்கு சேத்திடலிலும் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியின் போது காணிக்கை நேரத்தின் போது ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதை போல ஓரிக்கோட்டை மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் காணிக்கையாக நாளைய திருப்பலியில கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொருட்கள் நாளை மறுநாள் திங்கட்கிழமை வின்சென்ட் தே பவுல் சபையினரோடு இணைந்து ஓரிக்கோட்டைக்கு சென்று அங்கு கொடுத்து மீண்டும் நாங்கள் திரும்பி வருவோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இறுதியாக நமது திருத்தலத்தினுடைய திருவிழா வருகிற ஏப்ரல் 25ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கிறது. மே மாதம் முதல் சனி ஞாயிறு, மே மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். கீழ உச்சாணி பங்கு மக்களுக்கும் ஏத்தக்கரை கிராம மக்களுக்கும் திருவிழா நோட்டீஸ் இங்கே இருக்கிறது. மற்ற அனைவருக்கும் நாடக நோட்டீஸ் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 2 ஊருக்கு திருவிழா நோட்டீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பாளர்கள் வாங்கி செல்லுமாறும் உங்களை அன்போடு அங்கு சென்று உங்களது கிராமங்களில் அறிவிப்பு கொடுக்குமாறும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அவரே எல்லா கடமையும் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் முக்கியமானவங்களுக்கு இன்னும் பொன்னாடை கோர்த்தார்னு இருக்கிறது. இந்த திரியாத்திரையானது இந்த இடத்தை புனிதப்படுத்துவதற்கு அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களுடைய முயற்சியினால தான் எங்களை ஊக்குவிக்கப்பட்டு இந்த அளவுல எல்லாம் இந்த அளவு நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு இந்த கீழோச்சாணி பங்கின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய பங்கும் இப்பொழுது பங்குச்சாமியாருமாக இருக்கக்கூடிய அருள் தந்தை பாசில் கல்லடியாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆஸ்கர் சார். எங்களை இந்த அளவில் நடப்பதற்கு உறுதுணையாகவும் ஊக்கத்துணையாகவும் இருந்த எங்களது அருள் சகோதரி அவர்களுக்கு 3 பேருக்கும் சுப்பீரியர் லதா சிஸ்டர், தலைமை ஆசிரியர் ஆலி சிஸ்டர் மற்றும் ஆசிரியர் ஏஞ்சல் சிஸ்டர் 3 பேருக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வாங்க சிஸ்டர். அடுத்த கட்டமாக எங்களோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய காலையிலிருந்து உழைத்து எங்களோடு இதை சிறப்பு செய்த அருமை சகோதரர் எங்களது முத்துப்பட்டணத்தினுடைய உதவியாக இருக்கக்கூடிய பிரதர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அனுபவத்தவர்களே, இந்த விழாவுக்கு நேற்றிலிருந்து என்னோடு ஒருவர் உழைத்தார். அவர்தான் பாசத்துக்குரிய அருமை தம்பி ரவி அவர்கள். நேற்றிலிருந்து வீட்டுக்கு கூட போகாம இங்கேயே இருந்து அவளது வேலைகளையும் பார்த்து கொடுத்தார். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதை சொல்ல மறக்கல, சொல்ல வேண்டியதை இப்ப நமது பங்குச்சாமியாரே முத்துப்பட்டணம் பங்குச்சாமியாரே சொல்லிட்டாப்ல. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஐயா, சரி என்னை உருவாக்கி
ஐயா அகஸ்டின் அவர்கள் வந்து தந்தை அவர்கள் சொன்னாங்க 1000 பேருக்கு மேல் கொண்டு வலை போட்டு பிடித்து இன்னைக்கு என்ன செய்யறாரா, மீன் பிடிப்பவர், விவசாயி அப்படி இப்படின்றவங்க எல்லாம் பிடிச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்து எல்லாரையும் ஊக்குவித்துக் கொண்டு இருக்கிறார். அதே போல எனது ஐயா வந்து என்னையும் வந்து அவர் எனக்கு வந்து 1.5 வருஷமா பயிற்சி கொடுத்து என்னை வந்து இந்த பைபிள் எப்படி பெறட்டுறது என்றதை பற்றி எனக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஒரு 1000 பேர் அவர் கையிலே வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் வந்து அவர் ஒரு தெய்வீக தன்மை நிறைந்தவர். இந்த இடத்துக்கு எப்படி அவரை கூட்டிக்கிட்டு வர்றது அப்படின்றது எனக்கு பெரிய யோசனையா இருந்துச்சு. ஆனா அந்த ஆரோக்கிய தாய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அமல்ராஜ் ஃபாதர் மூலியமா எனக்கு வந்து கூட்டிட்டு வர்றாரு. இவரை 2 முறை என் வீட்டுக்கு வர்றாங்க. என்னை பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வர முடியல. அந்த ஆலயத்துக்கு போகணும் தம்பி அப்படின்றாரு, ஆனா போக முடியல. அந்த நேரத்துல சேசிபி அந்த ரோட்டை கட் பண்ணிடுச்சு, வேற ரோட்ல போயிட்டாரு. ஆனா இந்த ஆலயத்துக்கு நான் வரணும் அப்படின்றது அவருடைய பெரிய ஆசை. அப்போ அமல்ராஜ் ஃபாதர் சொல்றாங்க, நான் அவரைத்தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய ஐயா வந்து நிறைய பேரை அவருடைய வலையில் நிறைய மக்களை பிடிப்பவருக்கு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருந்து எனக்கு வந்து நான் போய் அவருடைய இந்த 1000 பேரில் நான் ஒருவன், அந்த 1000 பேரில் நான் ஒருவனாக திகழ்வதற்கு முதல் பயிற்சியாக எனக்கு கொடுத்து என்னை கடைசி வரை கைவிடாமல் கடைசி வரை அர்ப்பணம் வாங்க தட்டிக்கு என்னை அவர் ஒரு பிள்ளை போல் நடத்தி அருமையாக எனக்கு அதை விட்டு நான் வெளியில வந்துடாத அளவுல என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு எனக்கு பண்ணி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவர் ஓட்டி ஓட்டிட்டு வர்ற காரை பார்த்தீங்கன்னா அங்கே வருதுன்னா இங்க சவுண்டு கேட்டுரும். அந்த ரோடு தட 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 தடன்னு பழைய வண்டி ஒண்ணு வச்சிருப்பாரு. நாங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது எங்களை கொண்டு போய் நற்செய்தி படிக்கின்னு கொண்டு போய் ஒரு கிராமத்துல விடுவாரு. கிராமத்துல விட்டுட்டு அங்க இருந்து 2 பழங்களையும் காராச்சவா அதுகளை எல்லாம் விட்டுட்டு வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து அந்த கார்ல அங்கே இருந்து சுமந்துக்கிட்டு அங்கே வருவாரு. எங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பணியாளர். அவருக்காக நீங்க வந்து அவருக்கு காசு வேணாம் பணம் வேணாம், அவருக்கு நல்ல காலுகை சுகத்தையும் நல்ல உழைக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, எனது தந்தை போன்று எனக்கு காட்சியளிக்கக்கூடியவரும் எனது வாழ்க்கையில் ரொம்ப உறுதுணையாய் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வருகை தந்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறி, மற்றும் எனது குடும்பமாகிய நற்செய்தி பணியாளர் குடும்பம் அவர்களுக்கும் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள்லாம் எனது வீடு வரை வந்து சும்மா நற்செய்தி பணியாளராக போறதுன்னா சும்மா சாதாரணம் இல்லை. ஐயாவுக்கிட்ட போய் 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கணும். மற்றவங்க அவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய குறிப்பையெல்லாம் எடுப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி நற்செய்தி பணியாளராக போகணும்னு சொன்னா எங்க ஐயாவுடைய நம்பரை வச்சுக்கிட்டோ இல்லை எங்களுடைய சகோதரருடைய நம்பரை வச்சுக்கிட்டோ நீங்களும் போகலாம். அந்த மாதிரி போனீங்கன்னா, ஆனா இப்ப ஐயா சொன்ன வசனத்தை எப்ப எந்த பக்கத்துல இருக்குன்றது திருப்புறதுக்கெல்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதனால நீங்களும் நற்செய்தி பணியாளர்களா போகணும்னு விரும்பிட்டீங்கன்னா ஐயாவுக்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு போங்க. நீங்களும் போக வேணும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு அனைவரும் வந்து இந்த இடத்தை சிறப்பு செய்ததற்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டவரை நம்புவோருக்கு எந்த நன்மையும் குறைவு வராது. கடந்த ஆண்டு இதே நாட்களில் நான் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தபோது இந்த தியானத்தில் நான் கடந்த ஆண்டு பங்கு கொண்டேன். அப்பொழுது இந்த அன்னையிடம் நான் வேண்டிக் கொண்டது, அம்மா, எனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருக்கிறது, ஆனால் என் உடலில் என்ன இருக்கிறது, எனக்கு என்ன செய்கிறது என்று நான் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நீங்கள் தான் எனக்காக உங்கள் மகனிடம் மன்றாடி பரிந்து பேசி என்னை குணப்படுத்த வேண்டும் என்று இந்த அன்னையிடம் நான் மன்றாடி விட்டு சென்றேன். ராமநாதபுரம் மருத்துவமனையில் எனக்கு இரைப்பையில் கேன்சர் கட்டி இருப்பதாக கண்டுபிடித்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 8 முறை கீமோதெரபி சிகிச்சையும் செய்யப்பட்டது. இறுதியாக மருத்துவர் கூறினார், உங்களுக்கு இன்னும் ஒரு 3 ஸ்கேன் எடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் நீங்கள் குணம் பெற்று விட்டீர்களா இல்லையா
உங்களுக்கு சிகிச்சை தேவையா இல்லையா என்று தெரிய முடியும் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் அங்கு ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே அன்னையை நினைவு கூர்ந்து, அம்மா, இந்த ஸ்கேன் மூலமாக எனக்கு முழு குணம் கிடைத்து விட்டது, நான் எந்தவித குறைபாடும் இல்லை என்ற அந்த ஒரு ரிசல்ட் எனக்கு வர வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டேன். அதுபோல 3 ஸ்கேன் எடுத்தார்கள். அந்த ஸ்கேனை பரிசோதித்த டாக்டர், உங்கள் உடலில் இனி எந்த குறைவும் கிடையாது, உங்களுக்கு இனி சிகிச்சை தேவைப்படாது, உங்கள் உடலில் சத்து குறைந்து விட்டது, எனவே நீங்கள் சத்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும், 3 மாதங்கள் நீங்கள் சத்து ஊசி மட்டும் போட்டுக் கொள்ளுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் முழுமையாக குணமடைந்து விட்டீர்கள் என்று டாக்டர் கூறினார். நான் அப்பொழுதே, அம்மா, அடுத்து இந்த தியானம் இங்கு நடைபெறும் பொழுது நான் உங்களுக்கு சாட்சியம் பகிர்கிறேன் என்று கூறினேன். எனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இந்த அன்னையின் பரிந்துரையால் பூரண சுகமடைந்து விட்டேன். அந்த டாக்டர் கூறினார், நான் அறுவை சிகிச்சை செய்ததில் முழுமையாக கேன்சரை வென்ற ஒரு பேஷண்ட் நீங்கள் தான் என்று கூறினார். அன்னை என்னை இந்த கேன்சர் நோயிலிருந்து முழுமையாக வெற்றி பெற செய்தமைக்கு அந்த அன்னைக்கு நான் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, அம்மாவை தேடி வாருங்கள், அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுச் செல்லுங்கள் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி வேண்டுவோமாக. அன்பே உருவான இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு பாவம் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து தூய்மைப்படுத்துவதாக. பாவம் செய்தோம் என்னும் உணர்வு எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் உமது மீட்பு என்றும் உண்டு என்ற வாக்குறுதி எங்களை என்றும் மகிழ்விப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையுடைய அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசு போற்றி. இயேசு போற்றி. மரியே போற்றி. மரியே போற்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. அவர் அரசு வளர்க.